இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடினவர்களாய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வாரத்திலே தியானிக்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுடைய மரித்து உயிர்த்தெழுந்த அந்த அனுபவம், அதனால் வருகிற ஜீவனின் பிரமாணம் ஏற்கனவே இருந்த பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று நம்மை விடுதலையாக்கிறது. நாம் இந்த வாரத்திலே தேவன் ஆதியிலே மனிதனை படைத்த பொழுது எந்த நிலைமையிலே படைத்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையை அவனுக்கு உருவாக்கி கொடுத்தார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார், ஆனால் பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்த பின்பு அவன் எப்படி அடிமைப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலேயே நாம் தேவன் மனிதனை படைத்து சகல விருட்சங்களையும் சகல கனி மரங்களையும் அவனுக்கு புசிப்புக்கு ஆகாரமாக கொடுத்து அதை பண்படுத்தவும் காக்கும்படி அவனுக்கு வேலையை கட்டளையிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதை பண்படுத்த வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும், அதிலிருந்து நல்ல நல்ல சகல நல்ல கனிகளையும் பறித்து புசித்து சாப்பிட்டு மகிழ்ந்திருக்க வேண்டும். அதற்கூட தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் ஜீவ விருட்சத்தையும் அதில் வைத்திருந்தார். அதை குறித்து கட்டளையும் கொடுத்திருந்தார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொல்லி. மீதி எல்லா விருட்சங்களின் கனியையும் நன்றாக சாப்பிடலாம், நன்றாக அனுபவிக்கலாம். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி அந்த ஏதேன் தோட்டத்திற்காக தேவன் மிகப்பெரிய நதியை உருவாக்கி இருந்தார். அது 4 ஆறுகளாக பிரிந்து ஓடிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேசத்திலே பொன் விளையும், அந்த பொன் ரொம்ப நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோட்டத்தையும் அதில் சாப்பிடத்தக்க சகல நன்மையான பழங்க வர்க்கங்களையும் அவர் உருவாக்கி அந்த மரம் செடி கொடிகளை பாதுகாக்க பண்படுத்த காக்க அவனுக்கு டியூட்டியை கொடுக்கிறார். அப்படியானால் தேவன் மனிதனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவனுடைய பர்சனல் லைஃபுக்கு தேவையான, அவனுடைய வாழ்க்கைக்கு ஜீவியத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் தேவனுடைய படைப்பின்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்கு தேவையான எல்லாம் ஆயத்தம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னவென்றால், ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் முதலாவதாக ஆயத்தம் பண்ணி வைத்து விடுகிறார். நேற்றைய தினம் அவர் ஆரம்பத்தில் எப்படி உறவோடு இருந்தார், அந்த உறவை நாம் இழந்து போனோம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அந்த உறவை நமக்கு மீட்டு கொடுத்தது, அந்த ஆரம்ப உறவை நமக்கு புதுப்பித்து கொடுத்தது என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆரம்பத்திலே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பாவம் உலகத்திலே பிரவேசித்த பொழுது சூழ்நிலை அப்படியே மாற்றப்பட்டு போகிறது, அப்படியே மாறி போய்விடுகிறது. அப்படியானால் இந்த உலகத்துல நாம் பிறக்கும் பொழுது இன்றைக்கு நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையுமே நம்ம யோசித்து பார்ப்போம். நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு வழி தெரியல, வேலை இல்லை, எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லி புலம்பி தவிக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆனால் இது ஆதியிலே தேவன் வைத்திருந்த திட்டம் அல்ல. இது பாவம் உலகத்தில் பிரவேசித்த பின்பு நிலைமை இப்படி தலைகீழாக போய்விட்டது. ஆனால் யார் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அவருடைய உயிர்த்தெழுதலை அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் விசுவாசிக்கிறோமோ அல்லது இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, இவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நடப்பிக்கிற காரியம் ஆதியிலே அவர் எப்படி ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் எப்படி ஆரம்பத்திலே ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரோ அதே போன்றுதானே ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். என்னுடைய கணவருடைய சாட்சியை நான் இந்த இடத்துல சொல்ல முடியும். அவர்கள் படித்து முடித்து சரியாக அந்த வேலை பார்க்க வேண்டிய காலகட்டம் வரும் பொழுது ஏற்கனவே கர்த்தர் அவர்களுடைய சித்தப்பாவை கொண்டு ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்.
ஆகவே நான் சரியாக படிப்பை முடிக்கவும் அந்த கம்பெனியில வந்து பொறுப்பெடுக்கவும் சரியாக இருந்தது. நான் எங்கும் வேலை தேடி அலையும்படியாய் கர்த்தர் என்னை விட்டு விடவில்லை என்று சொல்லி அநேக தடவை அவர்கள் சந்தோஷத்தோட இந்த சாட்சியின் அனுபவத்தை சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது ஒரு 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 ஆசீர்வாதமான அனுபவம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து காண முடியும். நாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். பிள்ளைகள் பிறந்த உடனேயே விவேகமுள்ள பெற்றோர், பாசமுள்ள பெற்றோர், எல்ஐசி போன்ற ஏதோ ஒரு முதலீட்டு நிறுவனத்துல ஏதோ ஒரு காரியத்துல பிள்ளைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணுகிறோம். பிள்ளைகளுக்காக நாம் முதலீடு செய்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவங்க சூழ்நிலைக்கு தேவையான அந்த காலகட்டத்திற்கு பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளுக்கு ஏதுவாக இது உதவியா இருக்கும் என்று சொல்லி பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே பிள்ளைகளுக்காக முதலீடு செய்கிறோம். பிள்ளைகளுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். இது எதை காட்டுகிறது? நமக்கும் நம்முடைய பிள்ளைங்கிற அன்பு. பிள்ளை வளரும் போது அது எப்படி இருக்குமோ, அது கீழ்ப்படியாதோ, அது நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ, பிள்ளையை பொறுத்தல்ல காரியம். பெற்றோரை பொறுத்தது, தகப்பனை பொறுத்தது, தாயை பொறுத்தது. பிள்ளை வளரும்போது சகலவித ஆசீர்வாதங்களோடு இருக்கணும். அந்த நேரத்துல வளர்ந்து வருகிற அந்த தேவைக்கு தக்க நாம் சரியான நன்மைகளை காட்டி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இது பெற்றோரை பொறுத்தது. அப்படிதான் பரம தகப்பன் ஏற்கனவே நமக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்காக ஏவாளுக்காக எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் படுத்தின அன்புள்ள தகப்பனை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இன்றைக்கு நாம் வேலை இல்லாத சூழ்நிலையிலே, நம்முடைய வாழ தேவையான வசதி இல்லாத சூழ்நிலையிலே, இன்னும் உலகத்தின் காரியங்களினாலே நாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி தருகிறவர். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய தகப்பனோடு, பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நல்ல உறவில இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை நமக்கும் எப்படி ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு வருங்காலத்திற்கு தேவையானதை முதலாவதே ஆயத்தம் பண்ணுகிறார்களோ, எப்படி ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் தன்னுடைய பிள்ளை படித்து முடிக்கும் பொழுது வேறு இடங்களுக்கு வேலை தேடி அலைய வேண்டாம் என்று சொல்லி முதலாவதே அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அதுபோல நாம் தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் என்கிற உறவுக்குள்ளே சரியா இருப்போமானால் நமக்காக தேவன் எல்லாவற்றையும், இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொடுக்க அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாம் காணும்படி நம்முடைய கண்களை அவர் திறந்தருளுவார். அதை அறியும்படியான அறிவை நமக்கு தந்தருளுவார். ஆகவே இந்த உலகத்திலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமோ, கலங்க வேண்டிய அவசியமோ, என்ன செய்வது என்று திகைக்க வேண்டிய அவசியமோ இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை போஷித்து வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதெல்லாம் ஆதியிலே மனிதனுக்கு தேவையானதை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு, என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் அப்பாவோடு சரியான உறவில் இருப்போமானால் சரியான நேரத்துல எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று சொல்லி நாம் அவரை குறித்து அறிகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை பாவம் வந்து இந்த சூழ்நிலையை புரட்டி போட்டிருந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மறுபடியும் நமக்கு அதை மீட்டு தருகிறது. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளை என்கிற உறவுக்குள்ளே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்திற்கு கீழே வந்து விடுவீர்களானால் இந்த நன்மைகளை கர்த்தர் நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆதாமை உருவாக்கும் முன்பதாகவே ஆண்டவரே நீர் எவ்வளவு முழு உலகத்திலும் அவனுக்கு வாழ தேவையான அத்தனை வசதிகளையும் அத்தனை தேவைகளையும் செய்து முடித்திருந்தீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. இதுதான் நீர் எங்களை குறித்த படைப்பின் திட்டமாக நீர் வைத்திருந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பாவம் வந்த பின்பு இது மாறி போயிருந்தாலும் இப்பொழுது கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் இதை எங்களுக்கு மீட்டுக் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் யார் யார் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ தேவையான வசதிகளையும் ஆண்டவரே படித்து முடிப்பதற்கு முன்பதாகவே தேவையான வேலை வாய்ப்புகளையும் சரியான நேரத்திலே வேண்டிய உலக ஆசீர்வாதங்களையும் நீங்க ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை அறிந்து கொள்கிற அறிவையும் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கிருபையும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.